எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு கேட்டுட்டு நான் உங்கள் கபில் தேவ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாட்ஸ்அப்பில் யாருக்கும் ரொம்ப தெரியாத 5 டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை யாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. இப்போ நம்ம ஜெனரலாக வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் சென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? அவங்க நம்பரை சேவ் பண்ணிட்டு மெசேஜ் சென்ட் பண்ணுவோம், கரெக்டாக? பட் சில பேரோட நம்பரை சேவ் பண்ணாமையே எப்படிடா மெசேஜ் பண்ணுறதுன்னு நிறைய யோசிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்காவது லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபியூ டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி டெக்ஸ்ட் பண்ண ஏதாவது ஒரு சிம்பிள் ஸ்டெப் இருக்கான்னு யோசிச்சிருப்போம். கண்டிப்பாக இருக்குது. அது என்னன்னு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஓன் இன்பாக்ஸில் இல்லை உங்கள் ட்ரஸ்டட் பர்சன் சேட்குள்ளே போயிட்டு wa.me/91 நம்ம கண்ட்ரி கோட் கொடுத்துட்டு நீங்கள் அவங்க நம்பரை என்டர் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அந்த மெசேஜ் ஒரு லிங்க்காக சென்ட் ஆகும். இப்போ அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அந்த நம்பரோட சேட் பாக்ஸு ஓப்பன் ஆகும். நீங்கள் நம்பரை சேவ் பண்ணாமே மெசேஜஸ் சென்ட் பண்ணிக்கலாம். இது உங்களோட வாட்ஸ்அப் சேட்ஸில் வரவே வராது. டிப் நம்பர் 2. நம்மள நிறையா பேர் ப்ரைவசிக்காக வாட்ஸ்அப்பை தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி ஆப் லாக் பண்ணியிருப்போம். ஸ்டில் அது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் தான், ஹைலி செக்யூர்டுன்னு சொல்ல முடியவே முடியாது, கரெக்டாக? பட் இனிமேல் நீங்கள் வாட்ஸ்அப் லாக் பண்ண தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். வாட்ஸ்அப்லேயே இன்பில்ட்டாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணியே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு செட்டிங்ஸ் மெனு ஓப்பன் ஆகும். இங்கே அக்கௌண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உள்ளே போனதும் ப்ரைவசி செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இங்கே லாஸ்ட்டாக பார்த்தா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை கேட்க இமிடியேட்னு ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லை 30 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் கேட்குற மாதிரியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இமிடியேட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் க்ளோஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். இது நீங்கள் கொடுத்தா தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் 3. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ்னு சொல்லலாம். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இந்த டிப்ஸை பார்த்துட்டு தயவு செஞ்சு எல்லோரும் இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறது மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டை மற்ற யாரும் யூஸ் பண்ண முடியாது. இல்லை இல்லீகலாக மாடர்ட் ஆப் யூஸ் பண்ணியும் ஹேண்டில் பண்ணவும் முடியாது. இது ஒரு சேஃப்டி மெஷராக எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணதுமே செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதும் அக்கௌண்ட் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போகணும். இதில் 3ஆவதாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணதும் உங்களுக்கு 6 கோட் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த 6 நம்பரை ரேண்டமாக கொடுங்க. இப்போதைக்கு நான் 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துருக்கேன். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எகெயின் ஒரு வாட்டி பண்ணணும். இப்போயும் நீங்கள் சேம் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமா இமெயில் ஐடி கேட்கும். ஏன்னா நீங்கள் பாஸ்வேர்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் இமெயில் ஐடிக்கு தான் பேக்கப்பாக வச்சுக்க முடியும். ஸோ இமெயில் ஐடியை கொடுக்கணும். கொடுத்ததும் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். எகெயின் ஒரு இமெயில் ஐடி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் டன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் ஆயிரும். வேறு யாரும் உங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது இல்லீகலாக. இப்போ நீங்கள் பின் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தீங்கனாலும் எகெயின் நீங்கள் போய் சேஞ்ச் பின் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான நல்ல ரிமெம்பரபிளாக இருக்கிற ஒரு பாஸ்வேர்டை மாற்றிக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் 4. நம்மள நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட டூர் அவுட்டிங்னு எங்கேயாவது போயிருப்போம். அங்கே ஒவ்வொருத்தவங்க ஃபோனில் ஒவ்வொரு பிக்ஸ் எடுத்திருப்போம். லாஸ்ட்டாக நம்ம எல்லாரோட ஃபோனில் இருக்க பிக்ஸை வாட்ஸ்அப் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். பட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் நார்மலாக அனுப்புகிற பிக்ஸ் எல்லாமே கம்ப்ரஸ்ட் ஆகி தான் சென்ட் ஆகும். ஒரிஜினல் குவாலிட்டியில் வரவே வராது. அப்படி ஒரிஜினல் குவாலிட்டியில் சென்ட் பண்ண நம்ம இமேஜஸ் அண்ட் வீடியோஸை ஒரு டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணணும். இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோவை இப்போ பாருங்கள், எப்படி இமேஜஸ் அண்ட் வீடியோஸை டாக்குமெண்ட்டாக ஒரிஜினல் குவாலிட்டியில் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு. வாட்ஸ்அப் சேட்டுக்குள்ளே போயிட்டு அதில் பின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணதும் மேலே டாப் லெஃப்ட்டில் டாக்குமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌஸ் டாக்குமெண்ட் போயிட்டு உங்கள் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே போகலாம். போனதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரில் எந்த ஃபைல் இல்லை எத்தனை ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் கொடுத்தா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்டாகவே ஒரிஜினல் குவாலிட்டியில் வித்தவுட் எனி லாஸ் அது சென்ட் ஆகும்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது டிப். நம்ம வாட்ஸ்அப்பில் லாங்குவேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். அது ரொம்ப சிம்பிள். அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வாட்ஸ்அப் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்குள்ளே போனதுமே அந்த மேலே இருக்க 3 டாட்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சேட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இங்கே ஆப் லாங்குவேஜ்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜஸ், இந்தியன் லாங்குவேஜஸ் நிறையா இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தமிழை செலக்ட் பண்ணுறேன். இப்போ தமிழை செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு ஆப்பில் இருக்க எல்லாமே தமிழ்லேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் தேவைப்படுற அப்புறம் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் பார்க்குறேன். பாய்.